ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்காக கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரீம் மேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் கோடி ரோட்ஸ், அடுத்து ட்ரீம் மேக்கர் வராங்க. சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிச்சு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கே வேற லெவலாக இருக்குது. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸ் ஆடியன்ஸை வச்சிருந்த ஒரு கிளாஸ் வாட்டர் கிளாஸை வாங்கி அதால் மூஞ்சில் அட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க மேட்ச் கண்டினியூ ஆகுது. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலாக இருக்குது. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக்கர் அடித்து வெளில தள்ளி அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் கிராஷ் ரோட்ஸை கமெண்ட்ரி டேபிளில் போடலான்ற மாதிரி முயற்சி பண்ணுறாரு. கமெண்ட்ரி டேபிளில் போடுறதுக்காக ரெடி பண்ணி அந்த கிராஷ் ரோட்ஸ் போடுறதுக்காக ரெடியாகி நிற்கிறார். ஆனால் வந்து அந்த இடத்துல ட்ரீம் மேக்கர் எஸ்கேப் ஆகிறார். எஸ்கேப் ஆனாலும் அந்த டேபிள் உடச்சிக்குது. டேபிள் உடச்சிக்கிட்டதை பார்த்தோன்னே ஆடியன்ஸ் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வி வாண்ட் டேபிள், எங்களுக்கு டேபிள் வேணும், டேபிள் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் டேபிள் எடுக்கிற அதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸுக்கு அந்த டேபிள் மேலே பவர் பாம் போடுறார். அதை உடச்சிக்கிட்டு கோடி ரோட்ஸ் விடுறார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை உள்ற தள்ளி ட்ரீம் மேக்கர் இந்த இடத்துல கோடி ரோட்ஸோட ஃபினிஷரான கிராஷ் ரோட்ஸை ட்ரீம் மேக்கர் போகிறாரு. இது வேற லெவலாக மூமெண்ட்டாக இருந்துச்சு. பின் பண்ணி பார்க்குறாரு. கோடி ரோட்ஸ் கிக் அவுட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ட்ரீம் மேக்கர் ஃபினிஷரான கெல்மோரா கிக்கை ட்ரீம் மேக்கர் போட்டு விடுறாரு. இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ட்ரீம் மேக்கர் பின் பண்ணி பார்க்குறாரு கோடி ரோட்ஸ். ஆனால் ட்ரீம் மேக்கர் கிக் அவுட் பண்ணிடுறாரு. மேட்சும் பயங்கரமான சம்பவமாக நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி கிக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸை தூக்கணுன்னு ரெஃப்ரி அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பார். ஆனால் ரெஃப்ரி எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸே ரெஃப்ரி அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ரெஃப்ரி வருவார். இன்னொரு ரெஃப்ரியை வந்து ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ட்ரீம் மேக்கர் இந்த மேட்ச்சை என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் சேரை எடுத்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பார். அந்த இடத்துல எங்கேருந்தோ அந்த ஜாக் ஆஃப் எஃப்ட் ஸ்டீல் சேரை கோடி ரோட்ஸ்லேருந்து பிடிங்கிட்டு ஓடிடுவார். பிடிங்கிட்டு ஓடினதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ரோல் பின் பண்ணி கோடி ரோட்ஸ் பின் பண்ண முயற்சி பண்ணுவார். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸுக்கு ஃபியூச்சர் ஷாக் டிடிடி மூமெண்ட்டாக போட்டு தெறிக்க விடுவார். தெறிக்க விட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி பார்ப்பார். அதை கோடி ரோட்ஸ் கிக் அவுட் பண்ண அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் தன்னோட கிராஷ் ரோட்ஸ் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி நியூ சாம்பியன் ஆயினோர். மூணாவது முறையாக கோடி ரோட்ஸ் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக ஆயிட்டாரு. இந்த சம்பவம் தான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. இது ஒரு தரமான சம்பவமாக இருந்துச்சு. வேற லெவலாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள்.